அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மைண்ட் புக் 24. நீங்கள் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற இந்த ஒரு பழக்கம் போதும். பேச்சுதான் நம் எல்லோருக்கும் பலம் மற்றும் பலவீனம். எல்லா விதமான தீமைகளும் நன்மைகளும் பேச்சினால் மட்டுமே நிகழ்கிறது என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? தெரிய வேண்டும். காரணம், நமது வார்த்தைகள் தான் நம் வாழ்க்கையில் ஏற்றம் மற்றும் இரக்கங்களுக்கு முதல் காரணமாக அமைகிறது. நாம் பேசும் வார்த்தைகள் மிக முக்கியமாக நாம் தவிர்த்தே ஆக வேண்டிய பேச்சு ஒன்று உள்ளது. அதுதாங்க புறங்கூறுதல். புறங்கூறுதல் என்றால் ஒருவரை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் பிறரிடம் அவரின் குறைகளை குறித்து பேசுவது. ஒருவரை பற்றி குறைபட்டு நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் எப்படியும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்று அடைந்துவிடும். அப்புறம் என்ன? நட்போ உறவோ இரண்டுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுவிடும். ஒருவரை பற்றி ஒருவர் புறங்கூற காரணம் என்னவென்றால் அது அவர் மனதில் ஏற்பட்ட பொறாமை, சுயநலம் மற்றும் காரணமே இல்லாத கோபங்கள். இப்படி புறங்கூறி பழக்கமாகிவிட்டால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சம்பந்தப்பட்ட நபர் எதிரிலேயே அந்நபர் பிறரிடம் இவரை பற்றி பேசிய வார்த்தைகளை பேசக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு உதாரணம் சொல்றேனே. என்னிடம் நீண்ட காலம் பழகிய ஒரு நண்பர். நாங்கள் இருவரும் பேசும் பொழுது மனம் விட்டு பேசிக்கொள்வோம். எங்களுக்குள் எவ்விதமான மன குறைபாடுகளும் இருந்ததில்லை. ஒரு நாள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் அந்த நண்பர் என்னுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த நிகழ்ச்சியை நான் முன்னின்று நடத்தியதால் எனக்கு சற்று முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இது என் நண்பருக்கு சற்று பொறாமையை ஏற்படுத்தியதோ என்னவோ, என் அருகில் இருந்த ஒரு நபரிடம் என் எதிரிலேயே என்னை குறித்து தரக்குறைவாக பேசினார். எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இவர் இப்படி பேசக்கூடியவர் இல்லையே என்று நினைத்தேன். ஆனால் சில வினாடிகளிலேயே அவரின் இந்த மாற்றத்திற்கு காரணம் கண்டுபிடித்தேன். இவர் என் வளர்ச்சியை கண்டு அவரை அறியாமல் வந்த பொறாமையினால் நான் இல்லாத நேரங்களில் என்னை பற்றி பிறரிடம் குறைப்பட்டு பேசியிருக்க வேண்டும். அவர் அப்படி பேசி பழகியதால் அந்த பழக்கமானது என் நண்பரை என் எதிரிலேயே அவரை மீறி அவர் உணர்ச்சியை தூண்டிவிட்டு எனக்கு எதிரான அவரது விமர்சனத்தை பேசும்படி ஆகிவிட்டது. ஆனால் என் நண்பர் நல்ல மனிதர், நல்ல திறமசாலி, நல்ல நம்பிக்கைக்குரிய மனிதரும் கூட. அவருக்குள் ஏற்பட்ட அவரை பற்றியான நம்பிக்கை தடுமாற்றங்கள் தான் அவரை எனக்கு எதிராக பிறரிடம் பேச வைத்து, அது பழக்கமான காரணத்தினால் அந்த பழக்கம் என் எதிரிலேயே அவரே தன்னை காட்டிக் கொடுக்கும் நிலையில் என்னை குறை கூறும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. கவனமாக இருங்கள். நீங்கள் நல்லவர்தான். மற்றவர்களுக்கு எந்த சிறு தீமையும் செய்துவிடக் கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்தான். ஆனால் இந்த புறங்கூறும் பழக்கத்தை பழகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவுதான் உத்தமராக இருந்தாலும் இந்த புறங்கூறும் பழக்கம் உங்களை கீழே தள்ளிவிட்டுவிடும். இன்னொரு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் எதிரில் உள்ளவர்களை அளவுக்கு மீறி புகழ்வார்கள். அந்த புகழ்ச்சியில் உள்ள போலித்தனம் உடனே உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நபர்கள் இந்த நேருக்கு நேர் புகழ்ச்சியில் பழக்கமாகி மிகவும் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு உங்களை ஆமாம் போட வைத்து தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். இதன் உள்நோக்கம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக உங்களை பற்றி பிறரிடம் உங்கள் பலவீனத்தை குறை கூறும் நபர்களாகத்தான் இருப்பார்கள். நான் இப்படிப்பட்ட சில மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். ஒருவரை பற்றி ஒருவரிடம் நேருக்கு நேர் உண்மையாக குறை கூறும் மனிதர்கள் தங்களை சார்ந்தவர்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் உங்களை வானளவுக்கு புகழ்ந்து பேசினால் உடனே சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் உங்களை பற்றி பிறரிடம் குறை கூறியே பழக்கமானவர்கள் என்று. ஒரு சிலரிடம் பிறர் விரும்பத்தகாத சில கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம். இதனால் சமூகத்தில் இவர்களுக்கு கெட்ட பெயரும் இருக்கலாம். எப்படி நாம் நல்லவனாக திருந்துவது என்று எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தாங்கள் பழகியிருக்கும் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை என்று நினைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? என்னங்க இது? புறங்கூறுதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சப்ஜெக்ட் வேற எங்கேயோ திசை மாறுகிறது என்று யோசிக்கிறீர்களா? இல்லைங்க. சிலர் பழகிய கெட்ட பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கும் புறங்கூறுதல் பழக்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் உங்களிடம் இருக்கும் தீய பழக்கத்திலிருந்து விடுபட நினைக்கிறீர்களா? முதலில் இந்த நிமிடத்திலிருந்து யாரை பற்றி
பற்றியும் புறங்கூற போவதில்லை என்று உறுதியாக முடிவெடுங்கள். அப்புறம் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களிடம் இருக்கும் தீய பழக்கங்கள் மெதுமெதுவாக உங்களை விட்டு வெளியேறிவிடும். இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? சொல்கிறேன். புறங்கூறும் பழக்கம் நம் மனதை நாம் அறியாமலேயே பலவீனப்படுத்திவிடும். புறங்கூறுதலில் இருக்கும் பொறாமை, கோபம், மன ஆற்றாமை எல்லாம் சேர்ந்து உங்கள் மனதை மிகவும் பலவீனமான நிலைக்கு கொண்டு வந்துவிடும். உங்களிடம் இருக்கும் மனக்குறையை வெளியே சொல்வதாக நினைத்து பிறரை பற்றி நீங்கள் கூறும் குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட நபரை பற்றிய உண்மையோ இல்லையோ, ஆனால் அவைகள் உங்களை பற்றிய பலவீனங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பலவீனமான மனதில்தான் தீய பழக்கங்கள் மிக எளிதாக நுழைந்துவிடும். அந்த வகையில் மனதை பலவீனப்படுத்தும் மிக பெரும் செயலை இந்த புறங்கூறும் பழக்கம் செய்கிறது. உங்கள் உடலையும் மனதையும் எவ்வித தீய பழக்கங்களுக்கும் ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? முதலில் இந்த புறங்கூறும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள். புறங்கூறும் பழக்கம் உங்களை தன்னை மறந்த நிலைக்கு ஆளாக்கிவிடும். வார்த்தைகளை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் பேசும் அளவிற்கு உங்களை பழக்கப்படுத்திவிடும். அதிக பேச்சு அதிக துன்பம் என்பதை கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இந்த அதிகம் பேசும் பழக்கத்தை இந்த புறங்கூறும் பழக்கம்தான் ஏற்படுத்தி விடுகிறது. தங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதை திருத்திக் கொள்வதற்கு புத்திசாலித்தனமாக முயற்சி செய்யாதவர்கள் இந்த புறங்கூறும் பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். இதற்கு சிறு உதாரணமாக பார்த்தால் கடன் வாங்கியவர்களை சொல்லலாம். கடன் கொடுத்த நபர் கடன் வாங்கியவரை பணத்திற்காக நிற்கும் பொழுது கடன் வாங்கியவர் கடன் கொடுத்தவரை பற்றி உணர்ச்சிவசப்பட்டு கோபம் கொண்டு அவரை குறித்து பலவிதமான குற்றச்சாட்டுகளை பிறரிடம் சொல்லி தனது இயலாமையை ஆற்றிக்கொள்ள முயற்சி செய்வார். நம்மை நாமே நமக்குள் நம் குறைகளை சொல்வதில் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். இது அகங்கூறுதல் என்ற வகையில் சேரும். இதை சுய பேச்சு என்றும் அழைப்பார்கள். இந்த அகங்கூறுதல் நமக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திவிடக்கூடும். இந்த தாழ்வு மனப்பான்மையானது நம்மை பற்றி பிறரிடம் குறை கூறி ஆறுதல் தேடும் அளவிற்கு நம்மை கொண்டு சென்றுவிடும். இதன் விளைவு என்ன தெரியுமா? நாம் நம்மை பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு நம் இயல்பு மாறிவிடுகிறது. இந்த ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கம் அப்படியே பிறரை குறித்து பேசும் நிலையை உண்டு பண்ணிவிடுகிறது. ஆதலால் உங்களை குறித்து நீங்களே மனதில் தாழ்த்தி நினைப்பதோ பேசுவதோ என்று எந்த நிலைக்கும் உங்களை கொண்டு சென்று விடாதீர்கள். பொதுவாக சுய பேச்சு, அதாவது ஆட்டோ சஜஷன் என்ற ஒரு மன ரீதியான முறை இருக்கிறது. இந்த பழக்கத்தினால் நமது ஆழ் மனதிற்குள் நாம் விரும்புவதை பதிய வைத்து நாம் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தியரியும் உள்ளது. ஆனால் இந்த சுய பேச்சிலும் மிக கவனமாக இருங்கள். நீண்ட நாட்கள் கூறிய இந்த பயிற்சிகள் உடனடியாக பலன் கொடுப்பதில்லை. உங்கள் பொறுமையையும் தாக்குப்பிடிக்கும் திறனையும் பொறுத்துதான் எந்த ஒரு ஆழ்மன விதிகளும் பலன் கொடுக்கும். ஆனால் எவ்வித பொறுமையும் இல்லாமல் உடனே சில நாட்களுக்குள்ளாவே எல்லாமே நடந்துவிட வேண்டும் என்று நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு சுய பேச்சுக்கும் உங்களை உட்படுத்தினால் சுய பேச்சானது உங்கள் நம்பிக்கையின்மையை தொடர்ந்து புறங்கூறுதல் என்ற பழக்கத்துக்கு உங்களை கொண்டு வந்துவிடும். நண்பர்களே, உங்களிடம் நீங்களே பேசிக்கொண்டாலும் பிறரிடம் உங்களை பற்றியோ பிறரை பற்றியோ பேசிக்கொண்டாலும் மனதிற்கு இதம் தரும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். பிறர் குறைகளை பிறரிடம் சொல்வதை விட அவர் உங்கள் நெருங்கிய நண்பர் அல்லது உறவினர் என்றால் தேவை என்றால் அவர்கள் நேரிலேயே அவர்களிடம் இதமாக சொல்லிவிடுங்கள். பொதுவாக ஒருவர் குறைகளை ஒருவரிடம் சுட்டி காட்டுவது கூட இந்த காலத்தில் பிரச்சனையாகி விடுகிறது. அதனால் பிறரை சந்திக்கும் பொழுதோ பேசும் பொழுதோ உங்களால் முடிந்த அளவிற்கு நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு பிறர் பேசுவதை கேளுங்கள். அது போதும். நன்றி, வணக்கம். நண்பர்களே, நமது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுகள் என்றும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.